வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு கறி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது டிண்டாக்காய். இது 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இதில் நீர் சத்து நார் சத்தும் அதிகம். நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை சரி பண்ணும். கொலாஸ்ட்ரலை குறைக்கும், வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காயை அதிகமாக எடுத்துக்கலாம். விட்டமின் ஏயும் அது அதிகமாக இருக்குது. கேன்சர் நோயை தடுக்கும். இந்த காயில் மசாலா கொஞ்சம் சேர்றதுக்கு பெசரி வச்சுருவோம். இப்போ இந்த காயில் 1/2 உப்பு போடுறேன். நம்ம கிரேவியில் வேறு போடுவோம், அதனால் இதில் 1/2 உப்பு மட்டும் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரா பவுடர் கொஞ்சம் 1/2 ஸ்பூன், மல்லி பவுடர் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா பவுடர். இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். ஜீரா 1/2 ஸ்பூன், ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பிரியாணி லீஃப் 1. இதில் வெங்காயம் 3 வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தோட கலர் நல்லா மாறட்டும். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மல்லி பவுடர் 2 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன், ஜீரா பவுடர் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. இதில் தக்காளி பழம் 3 பழம், பெங்களூர் பழம், ரொம்ப புளிப்பு இருக்காது, 3 பழம் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் நல்லா மேலே தெளிஞ்சு வந்துடுச்சு. இப்போ காய்கறியை போட்டு கொஞ்சம் வதக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் இப்படி காய் வதங்கட்டும். இப்போ இது நீர் சத்து உள்ள காய்ங்கிறதுனால ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா தண்ணியாக போயிடும். நான் ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றுறேன். நல்லா வெந்துருச்சு, நல்ல வாசமாக இருக்குது. வெந்தய இலை, கிரேவி ரெடி. நீங்கள் சாதத்துக்கும் வச்சுக்கலாம், புலாவ், சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.